Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with mask and anti-mask. Let me see what is mask. Masks were stylized dramas incorporating poetic dialogue, music and dancing, and often making lavish use of costumes, scenery and mechanical devices. They begin a costume balls designed around a theme, frequently a classical one. Invited performers, often wearing exotic costumes and masks, would dance before their royal host and guests. After their act, the players would invite the spectators to join in. Mask அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா one of the type of genre from drama. இந்த மாஸ்கோட செட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா poetic dialogue ஃபார்ம்ல இருக்கும். மியூசிக்ஸ் அண்ட் டான்ஸும் இருக்கும். இதில் வர கேரக்டர்ஸ் உடைய காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸாட்டிக் காஸ்டியூம்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லான ரிச்சான காஸ்டியூம்ஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபேஸில் ஒரு மாஸ்க்கும் வியர் பண்ணியிருப்பாங்க. மாஸ்க் ட்ராமாஸ் ராயல் ஹோஸ்ட் அண்ட் கெஸ்ட்க்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மாஸ்கோட எண்டிங் பார்ட்டில் ஸ்பெக்டேட்டர்ஸையும் டான்ஸில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸ்பெக்டேட்டர்ஸ் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் த ட்ராமா, ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களையும் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுவாங்க. Masks were performed at court in the region of Henry VIII, 1509 to 1547, but they reached the height of their popularity as court entertainments in the region of Elizabeth, 1558 to 1603, and James I, 1603 to 1625. Mask அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹென்ரி எயிட்டோடைய ரூலிங் இருக்கும்போது மாஸ்க் அப்படின்ற டைப் ஆஃப் ஜானரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இதனுடைய பாப்புலாரிட்டி எப்போ ஹை பீக்கில் போச்சுன்னா எலிசபெத்தோடைய பீரியட்லேயும் அதுக்கப்புறமா வந்து ஜேம்ஸ் ஒன்னோட பீரியட்லேயும் தான் மாஸ்க் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஜானராக மாறுச்சு. டைப்பிக்கலி மாஸ்க்ஸ் were occasions for revealing. They were performed as part of a program of festive events at Christmas and Easter or to celebrate a wedding. The masks usually begin in the evening and often continued late into the night or the early morning. Shakespeare provides some evidence of this type of entertainment in Romeo and Juliet. ஸோ மாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாப்பியான ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டர் அக்கேஷன்ஸ், இந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கும்போது, அண்ட் தென் ராயல் பீப்புள்ஸோடைய வெட்டிங்ஸ் இருக்கும்போது மாஸ்க் அப்படிங்கிற ஜானர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணி லேட் நைட்டை வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் வரைக்கும் கூட அந்த டான்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட்லையும் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் சீன் வந்து இருக்குது. மாஸ்கோட தீம்ஸ். மாஸ்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் டெல்ட் வித் கிளாசிக்கல் ஆர் மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட் மேட்டர். த கேரக்டர்ஸ் வேர் ஆஃப்டன் காட்ஸ் அண்ட் காடஸஸ் ஆர் personifications of abstract qualities such as grace or peace. They were often composed to celebrate a marriage, and so married bliss was a widely used theme. They are normally shorter than the more usual drama of the time. They frequently used rhyming couplets and they made lavish use of music and costumes. Mascoda தீம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் அண்ட் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸோடைய தீமாக இருக்கும். அதனுடைய கேரக்டர்ஸ் காட் அண்ட் காடஸஸாகவும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் அப்ட்ராக்ட் குவாலிட்டியோட பர்சனிஃபிகேஷன்ஸ் கேரக்டர்ஸாகவும் மாஸ்கியூல யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக மேரேஜில் வந்து இந்த மாதிரியான தீம்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ட்ராமாஸை விட மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான டைமில் நடக்கக்கூடிய ஒரு ட்ராமாவாக இருக்கும். இன் மாஸ்க் ஃப்ரீக்வெண்ட்டாக ரைமிங் கப்லெட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நிறைய மியூசிக்ஸ் அதில் இருக்கும்.
தென் ரிச்சான காஸ்டியூம்ஸ் அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க. Masks reached the height of sophistication in the court of James I with extravagant productions written by, among others, Ben Jonson and designed by Inigo Jones. ஜேம்ஸ் ஒன்னோட பீரியட்ல மாஸ்க் வந்து ரொம்ப ஹையான பாப்புலரான ஒரு டிராமாவா இருந்தது. ரொம்ப ஃபேமஸான மாஸ்க் ரைட்டர் யாரு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன். அண்ட் அந்த மாஸ்கோட ஸ்டேஜ் செட்டிங் டிசைன் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டிசைனர் இனிகோ ஜான்ஸ். அண்ட் சம் எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ்க், மில்டன்ஸ் கோமஸ் is one of the finest masks in the English language. Another example is Lady of May by Philip Sidney, Love Restored by Ben Jonson. Characteristics of the mask. The use of allegorical and mythical subjects. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி God and goddesses வருவாங்க, சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸ் இருக்கும், அண்ட் allegorical personifications இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். The characters are usually God and goddesses of classical mythology or personified qualities such as delight, grace, love, harmony, reveal, sport, laughter. So personified characters and also mythological characters வந்து maskல யூஸ் பண்ணியிருப்பாங்க. The number of characters is usually small and often equally divided between males and females. Maskல இருக்கிற characters உடைய numbers பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான people act பண்ணுவாங்க. The entertainment is much shorter than the regular drama. Normal drama ஓட performance time விட mask ஓட performance time ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். The scenes are laid in some idle regions such as the Hill of Knowledge, the House of Chivalry, the House of Oceanus, the Fountain of Light, or at least in some fair of region, picorous and romantic. இதனுடைய backdrop sceneries பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான சீனரிஸா இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கிற சீனரிஸா இருக்கும். The rhythm verse is used. ஸோ அந்த பொயட்டிக் டயலாக்ஸே பார்த்தீங்கன்னா ரித்தம்டு கப்லெட்ஸா இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ ரித்தம்டு வேர்ஸா டிராமா வந்து எழுதியிருப்பாங்க. The masks were performed privately and the actors and actresses were amateurs. ராயல் அண்ட் அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ்க்காக மாஸ்க் வந்து பிரைவேட்டா பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் இதுல இருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷனலான ஆக்டர்ஸ் கிடையாது. Their objects was usually to celebrate marriages in high life. They were written for particular occasions, hence they were characterized by music and dance. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராயல் பீப்புள்ஸ் உடைய மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ், அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி டைம்ல தான் மாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலர் அக்கேஷன்ஸ்க்காக எழுதுவாங்க. ஒவ்வொரு ராயல் பீப்புள்ஸ் உடைய ஃபேமிலிஸ் மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ்க்காக பர்டிகுலரா அவங்களுடைய அக்கேஷன்ஸ்க்காகவே அந்த டிராமாஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் காஸ்ட்லி அண்ட் எலாபரேட் சீனரிஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் were employed so that the masks were characterized by the spectacle and scenic display. ஸோ மாஸ்க் அப்படிங்கிறது ரிச்சான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனுடைய ஸ்டேஜ் செட்டிங் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ்டியூமும் ஸ்டேஜ் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான லெவலில் இருக்கும், ரொம்ப ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருப்பாங்க. Within the mask proper, there is usually a ridiculous mask or anti-mask performed partly by servants, partly by actors hired for the purpose, and generally separated from the actual mask by the change of scene. இதுல வந்து பார்ஷியலா ஆன்டி மாஸ்க் அப்படிங்கறத பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஆன்டி மாஸ்க் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் ஹயர்டு ஃபார் த பர்பஸ். ஸோ இதுக்காகவே ஹையர் பண்ணியிருப்பாங்க ஆக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து ஆன்டி மாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. ஆன்டி மாஸ்க் அண்ட் மெயின் மாஸ்க் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஒரு விஷயமா இருக்கும். சீன் சேஞ்ச் ஆகும்போது ஆன்டி மாஸ்கையும் வந்து தனித்தனியாக காமிச்சிருப்பாங்க. Now let me see what is anti-mask. An anti-mask is a theatrical convention, comic or grotesque dance presented before or between the acts of a mask. The type of dramatic composition. In later years, the anti-mask developed into a farce or pantomime. The court mask after 1609 had two parts, the anti-mask and the main mask. In the anti-mask,
professional actors who uttered as witches, rustic or inanimate objects like bottles or trees, portrayed negative abstraction like ignorance and gluttony by making spells, speeches and dancing about. Then a sudden event such as a loud burst of music interpreted their festivities. 1609 க்கு அப்புறம் மாஸ்க் பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆன்டி மாஸ்க், இன்னொன்னு மெயின் மாஸ்க். ஸோ ஆன்டி மாஸ்க் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா விச்சஸ், ரஸ்டிக் கேரக்டர்ஸ், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், ட்ரீயாவோ இல்லைன்னா வேற டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஜெக்ட்ஸாவோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்கோரிக்கல் கேரக்டர்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆன்டி மாஸ்க்ல இருக்கிற பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆக்டர்ஸுமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். ஸோ இவங்களோட அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அதே சேம் மாஸ்க்ல இருக்கிற மாதிரி டான்ஸிங் இருக்கும், ஸ்பீச் இருக்கும், ரைமிங் டயலாக்ஸ் இருக்கும், அண்ட் தென் நிறைய மியூசிக்ஸும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். The rumor often grotesque characters of the anti-masks were expelled and replaced by aristocratic court members presenting positive abstractions such as just, love or heroic virtues. ஸோ நெகட்டிவ் கேரக்டர்ஸாக இருந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி பாசிட்டிவ் அப்ட்ராக்ட் கேரக்டர்ஸாக அல்காரிக்கல் ஃபிகர்ஸாக வந்து காமிக்க ஆரம்பிச்சாங்க. த மெயின் மாஸ்க் ஃபாலோட் beginning with the nobility's entrance in a procession of fanciful cars and floats. The maskers danced several choreographed numbers interspersed with songs and speeches by actors, talented servants or a occasional noblemen. ஸோ மெயின் மாஸ்கோடைய பிகினிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஃப்ளோட்டட் வானத்துலேருந்து இறங்குற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பெர்ஃபார்ம் பண்ண மாஸ்கோஸ் எல்லாருமே டான்ஸ் வந்து கரெக்டான கொரியோகிராஃப்டு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இஷ்டத்துக்கு ஆடாமல் டான்ஸ் வந்து அவங்க கொரியோகிராஃபி பண்ணி டேலண்டடான ஒரு ஆக்டர்ஸ் வச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் த மாஸ்கோஸ் descended from the stage and invited audience members to join in the revels. The grand mask dance made up of a popular dancers known as all courtiers. பிளேயோட ஸ்டார்டிங்ல அங்க பெர்ஃபார்ம் பண்ற மாஸ்கர்ஸ் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டு அங்க இருக்கிற ஆடியன்ஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் an hour or so of dancing, a speech or a song called the maskers back, they returned to their vehicles and the possessions passed off stage. ஸோ ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடின பிறகோ இல்லைனா ஸ்பீச் டயலாக் கொடுத்துட்ட பிறகு அந்த சாங்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு மாஸ்கர்ஸ் வந்து திருப்பி அகைன் வந்து ஸ்டேஜ்க்கு வந்துடுவாங்க. ஆடியன்ஸ் கீழே போயிடுவாங்க, ஆஃப் ஸ்டேஜ் போயிடுவாங்க. ஸோ அதோட அந்த ட்ராமா வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. Ben Jonson, in addition to writing numerous plays, also wrote more than a dozen masques and was responsible for the introduction of the anti-mask. ஸோ பென் ஜான்சன் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்க் ட்ராமா எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆன்டி மாஸ்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பென் ஜான்சன். ஃபார் தி மாஸ்க் ஆஃப் குவீன்ஸ் 1609, பென் ஜான்சன் devised the first anti mask at the request of Queen Anne. ஸோ ஃபர்ஸ்ட் பென் ஜான்சன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆன்டி மாஸ்க் வந்து எந்த பிளேல இருக்குன்னா த மாஸ்க் ஆஃப் குவீன்ஸ். ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் ஆன்டி மாஸ்கை வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுவும் அது எதனால கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா குவீன் ஆனியோட ரெக்வஸ்ட். குவீன் ஆனி தான் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க ஆன்டி மாஸ்கை வந்து அந்த டிராமால சேர்க்க சொல்லி. ஜான்சன் had employed what he called as anti mask for the Haddington Viscount's marriage celebration, but that was the only a small show that occurred before the official mask. இந்த particular mask, the mask of queens வந்து எதுக்காக நடத்துறாங்கன்னா ஹெடிங்டன் விஸ்கவுண்ட்ஸோட மேரேஜ் செலிப்ரேஷனுக்காக இந்த மாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாஸ்க்ல வந்து ஒரு குட்டி ஷோவா ஏற்கனவே நம்ம வந்து மாஸ்க் அப்படிங்கறது ஒரு ஷார்ட்டான டிராமா அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ஸோ அந்த டிராமால ஒரு சின்ன சீன் வந்து ஆன்டி மாஸ்கா வந்து கொடுத்திருப்பாங்க. It had no particular relation to the main mask nor did it differs in style. So main maskக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. பட் மெயின் மாஸ்க்ல இருந்து இது வந்து டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெயின் மாஸ்க் பாத்தீங்கன்னா நார்மல் ஆக்டர்ஸ்
ஆன்டி மாஸ்க் வந்து வெல் பெர்ஃபார்ம்டு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். The queen however desired a dance prelude to contrast with the main mask. So main maskல இருந்து தனியா காமிக்கணும், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து டிஃபரெண்டா காமிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குவீன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரெலூட வந்து டிஃபரெண்டா கான்ட்ராஸ்ட் பண்ணி மெயின் மாஸ்க்ல இருந்து தனியா காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ்க் அண்ட் ஆன்டி மாஸ்க். ஸோ ஆன்டி மாஸ்க் அண்ட் மாஸ்க் ரெண்டுமே எந்த ஒரு பிளேல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஷேக்ஸ்பியர்ஸ் த டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளேல வந்து மாஸ்க் அண்ட் ஆன்டி மாஸ்க் ரெண்டு ஜானரையும் நம்ம பார்க்கலாம். The Tempestல engagement scene. So in Act 4 Scene 1, fourth actல Scene 1ல வந்து engagement scene நடக்கும். அந்த சீனை தான் மாஸ்க் அப்படிங்கிற ஜானரை வந்து ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருப்பாரு. Prospero calls in Ariel and asks him to summon spirits to perform a mask for Ferdinand and Miranda. ஸோ அந்த பிளேல பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்டுக்கும் மெராண்டாக்கும் என்கேஜ்மெண்ட் சீன் நடக்கும். ஸோ அந்த இடத்துல மாஸ்க் அப்படிங்கிற ஜானரை வந்து ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. So three spirits appear in the shapes of mythological figures of Iris. So மூணு ஃபிகர்ஸ் காமிச்சிருப்பாங்க. மூணு ஃபிகர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஐரிஸ், ஜுனோ அண்ட் சிரஸ். ஐரிஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுனோஸ் மெசேஞ்சர் அண்ட் காடஸ் ஆஃப் தி ரெயின்போ. ரெயின்போவோட காட் தான் ஐரிஸ். ஜுனோ யாரு பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் தி காட்ஸ். And the last Cirrus வந்து goddesses of agriculture. So இந்த மூணு characters mythological characters வந்து ஸ்டேஜ்ல appear ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. This trio performers of mask celebrating the lovers engagement. So இந்த மூணு performersம் ஸ்டேஜ்ல வந்து Ferdinand and Mirandaவோட engagement scene perform பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. The mask is suddenly interpreted when Prospero realized he had forgotten the plot against his life. He orders Ariel to deal with this. Caliban, Trinculo and Stefano are chased off into the swamps of goblins in the shape of wounds. Stefano, Trinculo and Caliban perform a function similar to a anti-mask. ஏரியல் அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் கேரக்டரை வச்சு இந்த மூணு பேரையும் வந்து நரிகள் துரத்துற மாதிரியான ஒரு சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீன் வந்து ஆன்டி மாஸ்கோட கம்பேர் பண்றாங்க. ஸோ த போத் சீன்ஸ் ஃபார் மாஸ்க் அண்ட் ஆன்டி மாஸ்க் அப்படிங்கிறத டெம்பஸ்ட்ல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மாஸ்க் அப்படிங்கிற சீன் மூணு காடஸஸ் வந்து அவங்களுடைய மேரேஜ் பெர்ஃபார்மன்ஸை பண்ற மாதிரியான சீன் இது. அண்ட் நெக்ஸ்ட் காலிபன், ட்ரிங்குலோ, ஸ்டிஃபினோ மூணு பேருடைய காமிக்கல் ஆக்டை வந்து இதுல காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து காலிபன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்காது. ஹியூமனை விட டிஃபரெண்டான ஒரு அப்பியரன்ஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பி லேர்னிங்.